யூதாவின் ராஜாவாக எசேக்கியேல் தேவனுடைய பிரமாணங்களின்படி நடந்தான். தேசத்தில் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினான். தேவன் இதையெல்லாம் அருவருத்தாரோ அதை எல்லாவற்றையும் நீக்கி தேசத்தை சுத்தம் பண்ணினான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகி அசீரிய படை அவர்களை வந்து சூழ்ந்து கொள்ளுது. அப்படியே எல்லா பக்கமும் ஜெயிச்சுட்டு வராங்க. அடுத்தது அவங்க சமாரியா பகுதிகளை ஜெயிச்சுட்டு வராங்க. யூதாவை சுற்றி இருக்கிற பகுதிகளை பிடித்து கொண்டார்கள். எருசலேமுக்கு சுற்றி வந்து அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆபத்து. என்ன அப்படின்னா, சுற்றி உக்காந்துட்டாங்க. அசீரிய படைகளுடைய மிகப்பெரிய ஒரு 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 யுத்த தந்திரம் என்னன்னா, சுற்றி வந்து உட்காந்துருவாங்க. இதனால் என்னென்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, பட்டணத்தை விட்டு வெளியே போக முடியாது, அவங்களுக்கு தேவையான வயலுக்கு போக முடியாது, காய்கறிகளை வாங்கிட்டு வர முடியாது. கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்து பட்டினியில் அவங்க சோர்ந்து போய் நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு வந்து அவங்களே ஒப்பு கொடுக்க வைப்பார்கள். இதனுடைய போர்த்தந்திரங்களில் ஒன்றாக இருந்தது. இதைத்தான் அங்கே செய்தார்கள். ஆனால் இவங்க வரும் செய்தியை எசேக்கியா தெரிந்து கொண்டு அங்கே இருக்கிற தண்ணீர் துறவுகளை எல்லாம் மூடிட்டார். ஏன்னா தண்ணி அங்கே இருந்துச்சுன்னா அவங்க வெளியே இருந்து வயல் இருக்குது, அவங்க பறித்து சமையல் பண்ணி சாப்பிட்டு வருஷ கணக்காக தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த கிணறுகளை எல்லாம் தூத்து போட்டார். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்தவங்களும் சும்மா இருக்கல. ஒன்று எசேக்கியா ராஜாவை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. இவன் கத்தரை நம்ப சொல்லுவான், இவனை நம்பாதீங்க, இவன் பேச்சை கேட்காதீங்க, கத்தரே அனுமதிச்சு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை அவர்கள் நீர்த்து போக பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து மக்களை பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா சாக வேண்டியதான், நீங்கள் வெளியே வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல வயல்களை தரோம், நல்ல சாப்பாடு தரோம். இங்கே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீயும் உங்களுடைய ராஜாவும் பட்டணத்துக்குள்ளேயே இருந்து உங்களுடைய மலத்தை தின்று உங்களுடைய நீரை குடித்து நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் என்று என்ன சொல்கிறாரு. நீங்கள் எசேக்கியாவை நம்பாதீங்க, கத்தர்னு சொல்றதை நம்பாதீங்க, கடைசியில் நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் பீத்திக்கத்தான் போவ அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு இந்த காரியம் அநேக ஊழிய குடும்பங்களில் நடக்கிறது. நீ பிச்சை எடுத்து தான் வாழுவ, நீ வந்து ஊரா நீ சுவிசேஷம் சொல்லப்ப நீ பியத்தின்ப அப்படின்னு சொல்லி அநேக குடும்பங்களை ஊழியக்காரர்களை சபித்திருக்கிறார்கள். அப்படி சபித்த குடும்பங்களிலே அவர்கள் ஊர், அவர்கள் உறவினர்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக தேவன் அவர்களை பிரகாசிக்க வைத்திருக்கிறதை அநேக சாட்சிகளின் மூலம் பார்க்கிறோம். நாங்களும் கண்டிருக்கிறோம். எங்களுக்கும் இது போன்ற வசைச்சொற்கள் வந்தது உண்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு பிசாசு வந்து அசீரிய படை வந்து பிசாசு வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டது.